தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமீன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 1, இறை திருவசனம் 17. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தின் ஒரு நாளை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவின் சொல் ஒன்று போதும். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தின் ஒரு நாளை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவின் சொல் ஒன்றே போதும். உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா. எம் வாழ்வின் எல்லாமுமாயிருந்து எமை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கொடியோடு இணைந்துள்ள கிளை போல உம்மோடு ஒன்றாகிட அருள் வேண்டி இதோ இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கின்றன. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு அச்சாரமாக ஆணிவேராக எல்லாமுமாக இருந்து எங்களை காத்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனே, இயேசுவே, தூய ஆவியானவரே, அருமையான ஆசீரான இந்த நாளுக்காக, இந்த நாளில் நீர் எமக்கு செய்த அனைத்து அனுபவங்களுக்காக, நீர் கொடுத்த எல்லாவிதமான வாய்ப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் இறுதி வேளையில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி உம் திருத்தாளிலே நாங்கள் பணிந்து வழங்குகின்றோம். நீர் செய்த நன்மைத்தனங்களை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் என்று இதோ இந்த நேரத்திலே நீர் எமக்கு ஒரு அருமையான வார்த்தை வழியாக எங்களோடு பேசி கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அழகிய உலகினிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும் பொழுது எங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு நன்மை செய்து நீதியை நிலைநாட்டி திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது எங்கள் மத்தியிலே நீர் வாழ்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பயணிக்கிறீர் என்பதனை நாங்கள் உணர்கின்றோம். அத்தகைய நல்ல மனநிலையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு ஆசீரை தந்திரலும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு எதிராக நாங்கள் செய்த எங்கள் பாவ பலவீனங்கள், குற்றம், குறைகள் இவை அனைத்தையும் எண்ணி பார்த்து உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, எங்களோடு வாழ்கின்ற எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக, நாங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உள்ள எங்கள் சக ஊழியர்களுக்கு, சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு எதிராக செய்த சிறு சிறு பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, உம் பாவங்கள் பலவீனங்களையெல்லாம் நான் எரிந்து விட்டேன் என்று கூறி எங்களை அரவணைக்கின்ற அன்பு இறைவா, என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இதோ இந்த நேரத்திலே எங்களுக்கு உமது ஆசீரை பொழிந்து கொண்டிருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், வாழ்வாய், வழியாய், உண்மையாய், உயிராய் இருக்கிறேன் என்று கூறி
ஒளியானவா, உயிரானவா, வார்த்தையானவராய் இருக்கின்ற எங்கள் அன்பு இறைவா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நன்மைகளை செய்ய வல்லவரே, இந்த இரவை உம் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் எங்களை காத்து வருகின்ற ஆண்டவரே, எங்களோடு இந்த இரவு நேரத்திலே இருந்திரளும். எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி உமது தூதர்களை வைத்து எங்களை காத்திருளும். நாங்கள் இந்த இரவிலே நல்ல முறையில் துயில் கொள்ள எங்களுக்கு எந்த விதமான தீய கனவுகளோ விஷப்பூச்சிகளோ எங்களை தாக்காத வண்ணம் அது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அரவணைத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து செல்கின்றோம். நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலும் அந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்திலே இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கூறிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனைவருக்கும் இந்த இரவு உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது ஆசிரியையும் கொடுக்கின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்திலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.